வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணியில் இருந்து இரண்டாவது கட்சியும் வெளியேறியது. நாளுக்கு நாள் பலவீனம் அடைகிறது இண்டி கூட்டணி. இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. அப்பதான் ரெண்டாவது வெளியேறிச்சு இல்லையா, அந்த கட்சியினுடைய முக்கியத்துவம் என்ன என்ற விஷயமும் தெரியும். இரண்டாவது அவர் வெளியேறிருக்கார் இல்லையா, அவருக்கு திமுக கூட்டணியில் இருந்த மதிப்பு பற்றியும் பார்க்கணும். மூன்றாவது, மக்கள் மத்தியில அந்த தலைவருக்கு இருந்த மதிப்பு மரியாதையும் செல்வாக்கு பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் நாளுக்கு நாள் திமுக கூட்டணி பலவீனம் அடையுதா இல்லையா என்ற விஷயமானது உங்களுக்கு தெளிவா புரியுங்க. ஆனா அவற்றையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக, திமுக கூட்டணியில் இருந்து முதலாளா விலகிய வேல்முருகன் அவர்கள் நேத்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டி தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கிறது. அவற்றை நீங்க பார்க்கணும். அது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நாம உற்று நோக்க வேண்டும். தமிழக மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அப்புறம் நல்லவர்கள் ஆட்சி கட்டல உட்காருவாங்க. அதனால வேல்முருகன் அவர்கள் அந்த தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார் இல்லையா, அதுல ஒரு சிறு பகுதியை கேட்டுட்டு வாங்க. ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டும் ஆதாரப்பூர்வமா. திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற துரைமுருகன் நேற்று என்ன வெளியேற்றப்பட்டதை குறித்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நையாண்டி செய்கிறாரே, நக்கல் செய்கிறாரே, அவர் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வயிறு போய்த்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறேன். அப்ப யார் ஆட்சி செய்யறா? என்னுடைய மண்ணை, என்னுடைய மக்களை, என் மக்கள் போட்ட ஓட்டில் இருக்கிற நாட்டுடைய அமைச்சர்கள் ஆட்சி செய்யணும். முதலமைச்சர் ஆட்சி செய்யணும். பியூரோகிரசி ஆட்சி செய்யக்கூடாது. தமிழர் விரோத கூட்டம் ஆட்சி செய்யக்கூடாது. சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டுக்கு அத்தனை தமிழ் சாதிகளுக்கும் சம பங்கிட்ட கொடுங்க கல்வி வேலை வாய்ப்பு உரிமையில. வேல்முருகன் சொல்றது பாத்தீங்களா, முதலமைச்சரையும் சந்திக்க முடியாது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுங்க. ஆனா அவருடைய செக்ரட்டரி கூட நம்ம துரைமுருகன் அவர்களால சந்திக்க முடியல. அந்த அளவுக்கு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நான் வச்சுதான் சட்டம், என்னையே நீ சந்திக்கிற, போய் நான் சொல்ற வேலையை பாரு. ரெண்டாவது, நான் எப்போ உன்னை சந்திக்கணும்னு நினைக்கிறனோ அப்ப மட்டும் நீ வந்தா போதும், அதனால தேவையில்லாத வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய செக்ரட்டரி கூட துரைமுருகனை 3 மணி நேரம் நிக்க வச்சு அழ வச்சு கடைசி வரைக்கும் சந்திக்காம திருப்பி அனுப்பியிருக்காங்க. துரைமுருகன் தப்பு பண்ணாரா இல்ல அந்த செக்ரட்டரி தப்பு பண்ணாரா? கட்சிக்காக 60-70 ஆண்டு காலம் உழைத்த துரைமுருகனை அழ வச்சிருக்காங்க. முதலமைச்சருக்கு தெரிஞ்சும் இது மீது நடவடிக்கை எடுக்கலனா யார் தப்பு பண்ணியிருப்பது? துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பொதுச் செயலாளர். அதோட போச்சுன்னா புரோட்டோகால்ல 2வது இடத்துல இருக்கக்கூடியவர். முதல் இடத்துல முதலமைச்சர், 2வது இடத்துல துரைமுருகன், 3வது இடத்துல பாத்தீங்கன்னா KN நேரு என்று நினைக்கின்றேன், 4வது இடத்துல நம்ம உதயநிதி இருக்கின்றார். அந்த மாதிரி அமைச்சரவையில் கூட 2ஆம் இடம் இருக்கக்கூடிய நம்ம துரைமுருகனே ஒரு செக்ரட்டரியை பார்க்க முடியலன்னா அப்புறம் என்ன? அதாவது தமிழக அமைச்சரவையில் யார அதிகாரம் பெற்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அமைச்சரும் அதிகாரம் பெற்றவர்கள் இல்லையா. ஆனால் ஆளுநர் மாளிகை மூலமாகவும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக மூலமாகவும் தமிழ்நாட்டில் உயர் அதிகாரிகளாக IAS IPS அதிகாரிகள் நியமிக்கிறாங்களே, அவங்க தான் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கின்றார்களாம். டெல்லி கை காட்டுமா, ஆளுநர் கை காட்டுவாங்களாம். ஆளுநர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம மோடி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆளுநரும் டெல்லியும் கை காட்டுகின்ற அதிகாரிகளை உச்சபட்ச பொறுப்புல போட்டுருவாங்களாம். ஆனா நமக்கு ஆளுநர்கிட்ட சண்டை, நமக்கு டெல்லியுடன் சண்டை. ஆனா அவங்கெல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க. ஆனா வந்திருக்கின்ற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன்ஸா இருப்பாங்க, டேலண்டா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம அமைச்சர்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. டெல்லியிலிருந்து என்ன உத்தரவிடுகின்றார்களோ அதை கேட்டு தான் அதிகாரிகள் செயல்படுவார்கள். முதலமைச்சருக்கே சில தருணங்கள்ல அதிகாரிகள் கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு வேல்முருகன் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அதிகாரிகளால் தான் ஆளப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் ஆளல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆளல. ஒருபடி மேல போய் தமிழகத்தை தமிழர்கள் யாரும் ஆளல அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு உடைப்பார். எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமையா இருக்கின்றார், ஆளுமை இல்லாதவர் அப்படின்னு திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனுஷன் அங்க என்ன நடக்குதுன்றத சவால் விட்டு சொல்றார். ஏதாவது ஒரு அமைச்சர் நான் சொல்றத மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்றார். ஏன் துரைமுருகனே வந்து பார்த்தீங்கன்னா மறுக்க முடியுமா? அதுலயும் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வேல்முருகனை கிண்டல் பண்ணியிருப்பார். என்னங்க நம்முடைய வேல்முருகன் அவர்கள் நம்ம திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாருங்களே, அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய துரைமுருகன் சொல்லுவாரு, நான் இப்படி 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 பாக்குறேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். அதுக்கு தான் நம்முடைய வேல்முருகன் சொல்லுவாரு, என்ன கிண்டல் பண்றது ஒரு புறம் இருக்கட்டும், உன்னை ஒரு செக்ரட்டரி மதிச்சானா இல்ல முதலமைச்சரை போய் உன்னால பார்க்க முடியுமா? நீ எல்லாம் மூத்த அமைச்சரா, அந்த கட்சிக்காக நீ என்னத்த உழைச்ச அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வேல்முருகன் வச்சு செஞ்சிருக்கின்றார். ஒரு அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்தை நடத்தினாங்க, இப்பவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது முதலமைச்சருடைய ஆளுமை காலியாகதா இல்லையா? வேல்முருகன் தெளிவா சொல்றார், முடிவுகள் முதலமைச்சர் எடுக்கல, முடிவுகள் அமைச்சர் பெருமக்கள் எடுக்கல, அதிகாரிகள் தான் எடுக்கிறாங்க. அதுல ஒருபடி மேலேயே போய் சொல்லுவாரு வேல்முருகன், ஒவ்வொரு துறையினுடைய செக்ரட்டரிய போய் பார்க்கறதுக்கு பல மணி நேரம் காத்து கிடப்பாங்க ஒவ்வொரு அமைச்சர்களும். எடப்பாடியாரும் ஆட்சி செஞ்சாராம், ஜெயலலிதாவும் ஆட்சி செஞ்சாங்களாம், அதையும் நம்ம வேல்முருகன் பார்த்துருக்காங்களாம். அமைச்சர்கள் கூப்பிட்டாங்கன்னா செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கிட்ட எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். இந்த தகவலை கேட்கறாங்கப்பா, அதை கொண்டு வாடுவாங்களாம். சட்டப்பேரவைக்குள்ளே வந்து செக்ரட்டரிகள் வந்து அந்த தகவலை துண்டு சீட்ல எழுதி வந்து கொடுத்துட்டு போவாங்களாம். ஆனா இங்க திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் செக்ரட்டரியினுடைய அறையில போய் காத்து கிடப்பாங்களாம். ஒவ்வொரு செக்ரட்டரியும் அவங்கள பார்த்து ஆலோசனை நடத்திட்டு வரதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுமா. ஆனா செக்ரட்டரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இன்னும் மக்களால் தேர்ந்தெடுத்த மாதிரியும் அவங்க கெத்து காட்டுவாங்களாம். அமைச்சர்களை சந்திக்கவே மாட்டாங்களாம். ராசா நான் சட்டப்பேரவைக்கு போனேன்டா, ஏதாவது ஒன்று குடுடா அப்படின்னு கெஞ்சு வாங்கலாம். அப்புறம் தான் தரவுகளே கொடுப்பாங்களாம். இதுல இருந்து வேல்முருகன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் ஆட்சி ஆளல, அமைச்சர் பெருமக்கள் ஆட்சி ஆளல, எல்லா அதிகாரிகள் தான் ஆட்சி ஆண்டாங்க. இந்த அதிகாரிகளை யார் தான் ஆட்டி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டெல்லி, அப்புறம் கவர்னர் மாளிகை. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கவர்னர் கிட்ட சண்டை போடுவாரு. ஆனா கவர்னர் யாரை கை காட்டுறாரோ அவங்கள தான் அதிகாரியா போடுவாரு. டெல்லியிடம் நம்ம முதலமைச்சர் சண்டை போடுவாரு. ஆனா டெல்லி யாரை கை காட்டுதோ அவங்கள தான் அதிகாரியா போடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு தேர்தல் நடக்குது, திமுக மீது டெல்லி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால தான் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில சண்டை போட்டாலும் சரி நம்ம முதலமைச்சருக்கு எதிராக பெருசா குற்றச்சாட்டு வைக்கல. சோ மொத்தத்துல திமுகவுக்கும் டெல்லிக்கும் ரகசிய உறவு இருக்குது, நல்ல நட்பு இருக்குது அப்படின்றத அழகா நம்முடைய வேல்முருகன் போட்டு உடைச்சிருப்பாரு. ஒரு அதிகாரிகளை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம முதலமைச்சருடைய ஆளுமை இருக்குது. இரண்டாவது, யாரு கூட்டணியில் இருக்கணும் யாரு கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பதை கூட கட்சிக்காரன் முடிவு பண்ண முடியாதான், அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்களாம். அதனால தான் அதிகாரியுடைய பேச்சை கேட்டு நம்ம வேல்முருகனை கூட்டணி விட்டு வெளியனுப்பிட்டாங்களாம். வேல்முருகன் வந்து வட மாவட்டங்கள்ல எவ்வளவு முக்கியமானவர். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், திமுக கூட்டணியிலிருந்து 2வது கட்சியும் வெளியேறியச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 2 கட்சிகளும் சாதிய பின்புலம் உள்ள கட்சிகள் தான். தமிழகத்துல தெரிஞ்ச முகமா இருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், ஆனாலும் எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் எங்கே சாதிக்காரங்க அதிகமா இருக்காங்களோ அங்கதான் நிக்க வைக்க முடியும். துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் திமுகவில் 70 ஆண்டு காலமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. ஆனா அவர் காட்பாடியை தவிர வேற எங்கேயாவது நிக்க முடியுமா? சரி, திமுக தான் அப்படின்னு பார்த்தா அதிமுக சிவி சண்முகம் எங்க நிக்க முடியும்? மயிலம், விழுப்புரம் இந்த இடத்தை தவிர வேற எங்கேயாவது நிக்க முடியுமா? அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் வந்து சாதி தான் கோல் வச்சு. எடப்பாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அவரு சேலம் எடப்பாடியில் தான் நிற்பார். அவ்வளோ பெரிய ஆளுமைகளே வந்து தொகுதியை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா சாதி ஓட்டும் இருக்கிறது, சகோதர சாதிகளும் அங்க நிறைய இருக்கிறது அப்படின்றதுனால அங்கதான் எடப்பாடியே நிற்பார். அந்த மாதிரி இருக்கும்போது முதல் வட மாவட்டங்கள்ல கோல் வச்சக்கூடிய வன்னியர்களுடைய செல்வாக்கை பெற்ற நம்முடைய வேல்முருகன் அவர்கள் வெளியேறி இருக்கின்றார். இது திமுகவுக்கு பின்னடைவா என்று கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் அதிமுக கூட்டணியும் பெருசு பலமானது, வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் கூட இருக்கிறது. திமுக கூட்டணி எண்ணிக்கையில அதிகமா இருக்கலாம், ஆனா வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள், பெயர் சொல்லும்படி கூட உலகத்துக்கு தெரியாத கட்சிகள் தான் இருக்கிறாங்க. அதனால அந்த கட்சி வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள் தான். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு கூட வந்து வாக்கு வங்கி கிடையாது, கம்யூனிஸ்டுகளுக்கும் வாக்கு வங்கி கிடையாது, தேமுதிகவுக்கும் வாக்கு வங்கி கிடையாது.
திமுக கூட்டணியில வாக்கு வங்கி உள்ள ஒரே கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா விசிக. ரெண்டாவது, திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சியுடைய தயவுல எப்பவுமே வெற்றி பெறதே கிடையாது. எப்போதும் திமுக வெற்றி பெறது சிறுபான்மையர் வாக்கிலிருந்து தான் வெற்றி பெறுது. எப்பவுமே திமுக களத்தில் இறங்கினா நிச்சயமாக ஒரு 12% வாக்குகள் இருக்குது. 15% சிறுபான்மையர் இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த சிறுபான்மையரும் குறிப்பிட்ட 12% திமுக போட்டுறாங்க. அதிமுக ஒரு ஓட்டிலிருந்து ஆரம்பிச்சா திமுக 12% ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சிறுபான்மையர் தான் திமுகவுக்கு கை கொடுக்குது. மற்றபடி கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பலம் சேர்ப்பது கிடையாது. சும்மா ஒரு எண்ணிக்கை மட்டும்தான். ஐயோ இத்தனை கட்சிகள் வெற்றி பெற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை தான், ஒரு எண்ணம் தான். ஆனால் அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்த சாதி கட்சிகள் இருக்குல்ல, அந்த சாதி கட்சிகள் ஒவ்வொன்றா விலகுகின்ற பொழுது திமுகவுடைய வாக்கு வங்கி குறையும். ஏன்னா அதிமுக கூட்டணி பெருசா இருப்பதனால ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. அதனால கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இல்ல, ஒரு 5 ஆண்டு காலமாக திமுகவுக்கு பயங்கரமா முட்டு கொடுத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியை அவரை விட்டா யாரும் அவ்வளோ கேவலமா பேச முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் நம்முடைய தனியரசு அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால அதே சமூகத்தை சார்ந்தவங்க திட்டினான்னு வச்சுக்கலாம், யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க என்ற அடிப்படையில் தனியரசை விட்டு பேச வைக்கிறது. அதுக்காகவே திமுக அவங்கள பயன்படுத்திச்சு. நம்முடைய எடப்பாடியை துரைமுருகன் திட்டுவாரு, அப்படின்லாம் சிவசங்கர் திட்டுவாரு. அவங்கெல்லாம் திட்டினா கூட சகோதர சாதிகள், அதனால ஏதாவது ஒரு குழப்பம் வரும். ஆனால் சொந்த சாதிக்காரனே வச்சு திட்டினா, அதனால தனியரசை வச்சு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தனியரசை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்தில் போயிட்டு நம்ம முதலமைச்சர்லாம் சந்திச்சாரு, தொகுதி உடன்பாட்டு குழுவெல்லாம் சந்திச்சாரு. ஆனால் தனியரசை பார்த்தீங்கன்னா சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல. ரெண்டாவது, அவர் கேட்டது 10 தொகுதியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு தொகுதி கேட்டார். ஆனால் அந்த ஒத்த தொகுதியை கூட திமுகவில் கொடுக்க முடியல. அவங்க ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு எனக்கு காரணம் தெரியல. ஆனால் தனியரசை பொறுத்த வரைக்கும் திமுகவை திட்டி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பசுமழை சாலையில் தனியாக சந்திச்சார். ஸோ எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக மறுத்திருக்கலாம். ஆனால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணுகியிருந்தார் என்றால் அவர் அதிமுகவிலே கூட்டணி போட்டிருக்கலாம். நம்ம சசிகலாவுடன் அவர் நெருக்கமான ஒரு நட்பில் இருந்தார், இல்லைன்னு சொல்லல. ஆனா சசிகலா அரசியல் களத்தில் அடையாளம் இல்லாத போகின்ற போது தன்னுடைய அடையாளமாக எடப்பாடி பழனிசாமியை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் இந்த தனியரசு. ஆனா தவறி விட்டுட்டாரு, இல்ல தவற விட்டுட்டாரு, இப்ப தவிக்கிறாரு. இது திமுகவுக்கு பலவீனமா என்று கேட்கும் போது பின் என்னங்க, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெயிட்டு கிடையாது. நம்முடைய செந்தில் பாலாஜி தயவுல தான் கொங்கு மண்டலத்தை ஏதாவது கோலோச்சணும். இப்போ தனியரசு அவர்களும் அங்கிருந்து வந்து விடுகின்றார். அப்புறம் திமுகவுக்கு என்ன கொங்கு மண்டலத்தில் வலு இருக்கும்? நிச்சயமாக திமுக நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது என்று தனியரசு நினைக்கின்றார். இப்போ திமுக ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்ச கொங்கு வெள்ளாளர் சமூகமானது தனியரசுக்கு அங்க இடம் இல்லையா? அந்த அளவுக்கு திமிரா போச்சா? அப்போ திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவங்க கூட நிச்சயமா ஓட்டு போட மாட்டான். ஏன்னா நம்ம சாதிக்காரனுக்கு அங்க இடம் இல்லைன்னா நாம ஏன்டா ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமா இருக்கும். தனியரசு அவர்களால் கணிசமான வாக்குகள் திமுக எதிராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக நம்ப வைத்து கழுத்தறுத்திருப்பதனால நம்ம ஏன் எடப்பாடிக்கு போடக்கூடாது, நம்மாலியாவன் போட்டு போலாயா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடப்பாடிக்கு அந்த வாக்குகள் விழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் விழாது? நம்முடைய கொங்கு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில கோல் வச்சுறாரு இல்ல, ஆனா அவரால் எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெறாம தடுக்க முடிகிறதா, இல்ல அதிமுகவினரை வெற்றி பெறாம தடுக்க முடிகிறதா? அதுலயும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி ஆட்சியாங்களே கூட்டணியுடனே, ஒரு தொகுதியோட வெற்றி பெறல 2021. அதனால கொங்கு ஈஸ்வரனால கூட அந்த எடப்பாடி பழனிசாமி நம்ம சமூகம் நம்ம கொங்கு மண்ணை சார்ந்தவர் என்ற ஒரு உணர்வை உடைக்க முடியல. இப்போ தனியரசு அவர்களும் அங்கிருந்து கைட்டிக்கிட்டாருன்னா அப்புறம் சரி ஏன் அவரை கைவிட்டது அப்படின்னு சொல்லும்போது 2021 தனியரசு இல்ல, நாம தான் வெற்றி பெற்றுட்டுமே. இப்ப தனியரசு மட்டும் இங்க சேர்ந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போறார்? இரண்டாவது, கொங்கு ஈஸ்வரன் என்ன தொகுதியை கேட்கிறாரோ அந்த தொகுதியை தனியரசும் கேட்கிறார். அப்போ இயல்பாவே திமுகவுக்கு பெரிய பிரச்சனை தானே. அதனால தனியரசு கேட்கின்ற தொகுதி நம்ம திமுக கூட்டணியில வேக்கண்டா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தனியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் கொங்கு இளைஞர் பேரவையை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றுகின்றார்.
திமுக மீண்டும் அழைப்பாங்க அப்படின்னு வேல்முருகனும் நினைக்கிறாரு. ஆனா பயங்கரமா வார்த்தை விட்டார். ஆளுமை இல்லாதவர் ஆயித்தினால ஆட்சி ஆண்ட நம்ம ஸ்டாலின் ஐயா அப்படின்னு உடச்சிட்டாரு. ரெண்டாவது வன்னியர்களுக்கு அங்க முக்கியத்துவமே கொடுக்கலையா, ரெண்டாவது துரைமுருகனையும் அழ வச்சாங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு வன்னியனும் பார்க்கும்போது என்ன நினைப்பான், நம்ம ஆளை அழ வச்சானா, அப்புறம் திமுக ஏன் ஓட்டு போடணும், ஏற்கனவே பாமகவை ரெண்டா உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒவ்வொரு வன்னியனும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டே போடக்கூடாது, நாசகார சக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ துரைமுருகனுக்கும் பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்கப்பா. சந்திக்க முடியாத அளவுக்கு அழ வச்சானுங்களா அந்த வயசான மனுஷனை அப்படின்னு எண்ணுகின்ற பொழுது திமுக எப்படி வாக்குகள் விழும். வடமண்டலம் நிச்சயமாக அவுட்டு, சென்னை மண்டலமும் நிச்சயமா அவுட் ஆகும். அதே மாதிரி கொங்கு மண்டலமும் தனியரசு போன்றவங்களை வெளியேற்றினாங்கன்னா அது நிச்சயமாக அது வீக்காக தான் இருக்கும். திமுக நாளுக்கு நாள் பலவீனமடைகிறது. தமிழக தேர்தலில் சமூக நீதி பேசினாலும் சமய நல்லிணக்கம் பேசினாலும் ஒவ்வொரு வேட்பாளரும் எங்க சாதிகள் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல தான் கொண்டு போய் நிறுத்தி உன் ஜாதிகாரனுடைய வாக்கை வாங்கி வெற்றி பெறுடா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்துக்கு அப்பாற்பட்டது, மக்கள் செல்வாக்கு அப்பாற்பட்டது, சாதிதான் முக்கியம் என்று வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்றைய அரசியல் கள சூழ்நிலையில தனியரசும் வெளியேறுகின்றார் என்றால் திமுக வீக்னஸ் ஆகிறது. ஏற்கனவே வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான கூட்டணி என்று கட்டமைக்கின்ற அந்த பிம்பம் உடைஞ்சு போயிருக்கும் போது தனியரசவர்களும் வெளியேறினது திமுக தேர்தலில் தோல்வியடைவதற்கான முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. அதிகாரிகள் தான் 5 வருஷம் ஆட்சி ஆண்டாங்களா? அப்போ நம்ம முதலமைச்சருக்கு ஆளுமையே இல்லையா? அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கண்டபடி விட்டாரா? அதனாலதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? அதனாலதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா மாறி போச்சா? நீங்க சொல்லுங்க. ஆளுமை மிக்க தலைவர் ஆட்சி கட்டலுக்கு வரணுமா, இல்ல அதிகாரிகள் மீண்டும் ஆளணுமா? நன்றி.